ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் போட போறோம். அமேசான்ல எல்லாத்துலயுமே, மீஷோல, பிளிப்கார்ட்ல எல்லாம் சேல் போட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ தீபாவளிக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம் மட்டும் வாங்கினேன். ஸோ அதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்னொன்னா பாப்போமா? சித்து வந்து நமக்கு கம்பெனி கொடுக்குறாரு. ஸோ முதல் ஐட்டம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு லைட் பால்கனியில போடுறதுக்கு எனக்கு இங்க இருந்து எலக்ட்ரிக் இது வந்து கனெக்ஷன் எடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா பேட்டரி போடுற மாதிரியான லைட் வாங்கியிருந்தேன். ஸோ இதுனா பால்கனியில அப்படியே நம்ம செல்லு மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அந்த மாதிரி குட்டி குட்டி பல்பு வாங்கினேன். போன தடவை பாத்தீங்கன்னா நம்ம இந்த லைட் இருக்கு இல்லையா, அது என்னது ஃபேரி லைட் போட்டிருந்தேன். அது அவ்வளவா வெளிச்சமா இல்லை. ஸோ அதனால ரிமோட்டோட வர ஸ்ட்ரிங் லைட் வாங்கியிருக்கேன். ஸோ இதுல செல் போடல, நான் போட்டுட்டு அப்புறமா எப்படி தீபாவளி எப்ப எரியுது காட்டுறேன். இன்னும் செக் கூட பண்ணல. இன்னைக்குதான் எல்லாமே பார்சல் பிரிச்சிட்டு இருக்கேன். பெரிய பெரிய டப்பாவா இருந்ததை மட்டும் எடுத்து வச்சுட்டேன், இங்க கொண்டு வைக்கிறதுக்கு பெருசா இருக்குமே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான பல்பு பிளஸ் அது கூட ரிமோட் கொடுத்துருக்காங்க. 3 பேட்டரி போடணும். போட்டுட்டு ரிமோட்லயே நம்ம ஒரு 7-8 செட்டிங் இருக்க மாதிரி இருக்கும் அது. ஸோ இப்போ அடுத்த ஐட்டம் பார்க்கலாமா? அடுத்து வந்து நான் எனக்கு சாரி வாங்கியிருந்தேன் பாத்தீங்களா, கிரீன் அண்ட் எல்லோ பார்டர். எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து நான் இன்னொரு சாரி வேற கலர் காம்பினேஷன்ல வாங்கியிருக்கேன். அதே கோல்டன் கலர்ல இந்த வாடாமல்லி கலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர் இது வந்த மாதிரி 2-3 நாள்லயே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. வள்ளி வசீஹா அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்புக் பேஜ்ல இருந்து வாங்கினேன் நான். நல்லாதான் இருக்கு சாரி. இதுக்கு பிளவுஸ் இன்னும் தச்சு வரல. கிரீன் வந்து பிளெயின் கலர் பிளவுஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரியான இன்னொரு சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, இந்த கலர் காம்பினேஷன். சோ அடுத்து பாத்தீங்கன்னா மீஷோல இருந்து புக் பண்ண ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். 5 வந்துச்சு. ஒன்னு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, கீழே தாமரை பூ தொங்குற மாதிரி ஒயிட் கலர்ல. நான் இன்னும் கொஞ்சம் நீளமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். 2 செட் வாங்கினேன், கொஞ்சம் நீளமா இருக்கிறது கொஞ்சம் குட்டியா இருக்கிறதுன்னு. அது பார்த்தா இது ஒயிட் அண்ட் இந்த கலர்ல வந்திருக்கு. செட் ஆஃப் 5 இது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிரீம் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து அதுவும் ஒயிட்னு நினைச்சேன், அது பார்த்தா கிரீம் கலர்ல வந்திருக்கு. இதோட கொஞ்சம் சின்னது பாருங்க இந்த மாதிரி. ஸோ ஹால் ஜன்னல்ல கொஞ்சம், அதுல கொஞ்சம் போட்டுடலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா 5 இருக்கு. இது கொஞ்சம் ஹைட் கம்மி, அது வந்து நல்ல பியூர் ஒயிட் அந்த மாதிரி இருக்கு. இது ஒரு இது கூட பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கேண்டில் லைட் 2 இது கொடுத்துருக்காங்க. எலிஃபென்ட் இதுல ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த ராஜஸ்தானி ஒர்க் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இதுல. இது சிட்டு பார்க்கலாம் எவ்வளவு என்துவா பார்த்துட்டு இருக்கீங்க சிட். ஸோ இந்த மாதிரி கேண்டில் லைட் ஹோல்டர் வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கூட வந்திருக்கு. குட்டி யானை, அது மேல நம்ம இந்த இது கேண்டில் வைப்போம் இல்லையா, அந்த இது மாதிரி 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டெக்கரேஷன் ஐட்டம். சிட் நோ பால் இல்லடா இது சிட். அடுத்து பாத்தீங்கன்னா கோலம் ஸ்டென்சில் வாங்கினேன். நமக்கு தான் கோலம் போட ஒழுங்கா வரமாட்டேங்குது. அதனால தீபாவளிக்கு 2 இது குட்டி தான், ரொம்ப பெருசா இல்ல. 4 இதா போட்டுக்கலாம், இல்ல 1 போட்டுட்டே சைட்ல ஃபிளவர்ஸ் வச்சா கூட போதும். நல்ல கியூட்டான டிசைன், மெலீஸ் கிளாத் மாதிரி இருக்கு. ஸோ 2 இது கொஞ்சம் உடன் ஃப்ரேம் மாதிரி இருக்கனால கோலப்பொடி போட்டு இது பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஒண்ணு வந்து இந்த மாதிரி டிசைனும், ஒண்ணு வந்து இந்த சிக்கு கோலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான டிசைன்ல. இதே இது அமேசான்ல இருக்கு. 400, 500, 700ன்னு போட்டிருந்தாங்க. மீஷோல வந்து பாத்தீங்கன்னா இது 2மே ரேட்டு அமேசானோட கம்மியா இருக்கு. ஸோ அதனால ஒருவேளை குவாலிட்டி இதை விட அது எப்படி இருக்கும், நல்லா இருக்குமோ என்னவோ தெரியல. நமக்கு இது போதும் இல்லையா, பேசிக்கா கோலம் போடுறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் மீஷோல இந்த 2 இது செலக்ட் பண்ணேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தீபாவளிக்கு இது வச்சுதான் கோலம் போட போறேன் இந்த தடவை. அடுத்து மீஷோல இருந்து ஜுவல்லரி வாங்கினேன். அண்ணுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல, அவளுக்கும் எனக்கும் சொல்லிட்டு ஒரே டைப் தான். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக் அண்ட் கோல்டு கலந்த மாதிரி ஒரு டிசைன்ல. ஸோ இப்படி இந்த மாதிரி இது வாங்கினேன். இது கூட பாத்தீங்கன்னா ஜிமிக்கி செட்டும் கொடுத்துருக்காங்க. சின்ன சைஸ் ஜிமிக்கி தான், ரொம்ப பெருசு கிடையாது. இதே இது சில்வர் இதுலயும் வாங்கியிருக்கேன். ஒன்னு வந்து கோல்டு அண்ட் பிளாக் இது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சில்வர் மெட்டீரியல்ல வாங்கியிருக்கேன். ஸோ ஜிமிக்கி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்.
அண்ணுக்கு வந்து பெரிய ஜிமிக்கி பிடிக்காது, அவளுக்கு என்ன வாங்கினேன், அவ போடலன்னா நான் போட்டுப்பேன். ஸோ இந்த ஜிமிக்கியும் நெக்லஸும் நல்லா இருக்கும் சாரி கூட எல்லாம் போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா. இன்னொன்று பாத்தீங்கன்னா எனக்கு சும்மா போடுறதுக்கு வளையல் நல்லா பிளெயினா வாங்கினேன் நானு. இதுவும் மீஷோல தான் வாங்கினேன். எல்லாமே இன்னைக்குதான் பிரிக்கிறேன். கிட்டத்தட்ட டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி நல்ல தடியாவே இருக்கு, நெளியெல்லாம் நெளியாது. ஸோ இந்த மாதிரி பிளெயினா சும்மா டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கலாம் இல்லையா கையில. கோல்டெல்லாம் நான் வாங்க மாட்டேன், அதனால சரி வீடியோல நிறைய பேர் முதல்ல சொன்னீங்க கையில ஏதாவது போடுங்க மொட்டையா இருக்கு அப்படின்னு, அதனாலதான் சரி இந்த வளையல் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பிளெயினா நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு. 2.8 என்னோட சைஸ். ஸோ அதனால இது வாங்கியிருந்தேன். அடுத்து சொன்னேன் இல்லையா சில்வர் கலர்னு சொல்லிட்டு, அதே இதுதான். இதுவும் மீஷோல தான் வாங்கினேன். மீஷோவோட இந்த கோட் நம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் அது வேணா ஸ்கிரீன்ல தரேன், யாரும் வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல, அதே அந்த நம்ம பிளாக் மெட்டல் மாதிரியே சில்வர் கலர்ல இருக்கு. ஸோ அண்ணுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸா இருந்தாதான் பிடிக்கும், அவளுக்கு தடியா பெருசா இருந்தாலும் போட மாட்டேங்கிறா. அதனால பார்த்துட்டு வாங்கினேன், வேணும்னா எடுத்துப்பா. அவ இது சாரி எல்லாமே பாத்தீங்கன்னா டல்லா தான் எடுப்பா, அவளுக்கு வந்து அவ்வளவா இந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு இருக்கிறதெல்லாம் பிடிக்கல அப்படின்றவா. அதனால நான் பெருசா அவளுக்கு எப்பயும் வாங்கி கொடுக்கறது இல்லை, வாங்கி கொடுத்தாலும் அவளுக்கு அவ்வளவா இஷ்டம் இருக்கிறது இல்லை. அதே டைப் ஜிமிக்கி சில்வர் கலர்ல சின்ன சைஸ். நான் வந்து நல்லா பெரிய பெரிய ஜிமிக்கி போடுவேன், எனக்கு பெரிய ஃபேஸ்னால பெருசா போட்டா நல்லா இருக்கும். ஸோ பாருங்க இந்த மாதிரி அதே அந்த டிசைன்லயே இது சில்வர் கலர், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்புறம் ஸோ இங்க லைட் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இந்த லைட் வீடு வாங்கினப்போ போட்டது, அது ஒழுங்காவும் இல்லை எரியவும் இல்லை, அது பார்க்கவே நல்லா இல்லை. அதனால இப்ப சிம்பிளா வந்து அமேசான்ல சேல் அப்போ இது ஒரு 300 ருபீஸ்க்குள்ள தான் ஒரு லேம்ப் ஷேட் வாங்கியிருக்கேன். அப்படியே தான் மாட்ட சொல்லணும், அது கூட பல்பு வரலாம். ஸோ அதனால அதுக்கான பல்பு 2 செட் ஆஃப் 2 தான் வந்துச்சு. ஸோ அது அப்படியே மாத்தினான்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபிலமெண்ட் பல்பு நான் இப்ப அந்த ஷேடும் காட்டுறேன். பல்பு அழகா இருக்குல்ல, ஃபிலமெண்ட் பல்பு எல்லாம் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுது. இப்ப எல்லாமே எல்இடி தானே, சின்ன வயசுல எல்லாம் இந்த மாதிரி தான் குண்டு பல்பு டிசைனா இருக்கும். ஸோ இது 2 பல்பு, இதோட லேம்ப் ஷேட் காட்டுறேன் பாருங்க. சின்ன உண்டுமா லேம்ப் ஷேட் வந்து சிம்பிளா தான் வாங்கியிருக்கேன், ரொம்ப டிசைன் அப்படி எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபனல் ஷேப்ல இருக்க ஒண்ணுதான். சிட் வெயிட், எனக்கு எல்லாமே பொம்மைன்னு நினைப்பு. இதுடா பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நீளமா தொங்குற மாதிரி இருக்கும். உள்ள கோல்டு கலர், மேல பிளாக். அங்க லைட் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம டிவி எல்லாம் பாக்குறப்போ ஃபுல்லா இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அது போட்டுக்கலாம். அதுக்கு ஹேங் பண்ற இந்த இது ஹோல்டர் 300 ரூபாய்க்குள்ளதான், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு வேற டிசைன் மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுல மேல அந்த இதுல வர்றது. ஸோ இது மாட்டினதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும்ட்டு ஒரு நாள் காட்டுறேன். இது என்னன்னு தெரியல, பிரிச்சு பார்ப்போமா. எனக்கே என்ன ஆர்டர் பண்ண ஞாபகம் இல்லை, கொஞ்ச நேரம் முன்னாடிதான் உள்ள வச்சு பிரிச்சுட்டு வந்தேன். அட்டையா இருந்தா இங்க நிறைய இருக்குமே அப்படின்னு. ஓகே, இது வந்து இந்த நம்ம உருளி செட்டு மாதிரி வாங்கியிருக்கேன், ஃப்ளவர்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு. கோல்டன் கலர்ல இருக்கும் இல்லையா அந்த இது. ஸோ நான் இதை மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. 3 டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஹைட் வந்து சின்னது பெருசு அப்படி. ஸோ இதுவுமே தீபாவளி டெக்கரேஷனுக்கு தான். ஏற்கனவே உருளி எல்லாம் இருக்கு, வச்சிருக்கேன் நானு. சரி இது வந்து கொஞ்சம் 3 டிஃப்ரெண்ட் ஹைட்ல இருக்க மாதிரி இருக்குமா, சரி அதனால இதை வாங்கியிருக்கேன். டேய் இருடா, ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி
3 டிஃப்ரெண்ட் ஹைட்ல. இது ஒண்ணு பெருசு, கொஞ்சம் மீடியம், கொஞ்சம் சின்னது. சாமி கிட்டயோ இல்ல ஹால்லயோ இதுல பூ இல்லைன்னா நம்ம கேண்டில் பூ போட்டு கேண்டில் கூட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் 3 வாங்கியிருக்கேன். சைட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் இந்த பேக்கெட் கூட வர போட்டோ இருக்கும் இல்லையா, அது வந்து நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் 3. சிட்டு நோ பேப்பர்லாம் எடுக்கக்கூடாதுடா. இது பாத்தீங்கன்னா அமேசான்ல நான்ஸ்டிக் பாத்திரம். எப்பயுமே ஒரு நான்ஸ்டிக் கடாய் வந்து ஒண்ணு வச்சிருப்பேன், ஏதாவது ரொம்ப இது யூஸ் பண்றதுக்கு. அந்த ஒயிட் கலர் வந்து பாத்தீங்கன்னா கடாய் மாதிரி இல்ல இல்லையா, சோ ஏதாவது ஸ்வீட்ஸ் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் ஒட்டாம வரும், நம்ம அல்வா அந்த மாதிரி எல்லாம் கிண்டணும் அப்படின்னா. சோ அது வந்து ஒரு செட் ஆஃப் 3 வந்துச்சு. ஆம்லெட் போடுறதுக்குமே இந்த பேன் நல்லா இருக்கும். என்கிட்ட இருந்த பேனு ஒரு கடாய் எல்லாத்தையும் தூக்கி 2 நாள் முன்னாடி வெளியில போட்டேன். சோ அதுக்கு பதிலா இது வாங்கியிருக்கேன். அமேசான் பிராண்ட் தான் நினைக்கிறேன் இந்த கடாய். சிட்டு நோ, ரொம்ப காஸ்ட்லியாலாம் இல்லாம 900க்கு தான் ஒரு செட் வந்துச்சு. சோ இந்த மாதிரி ஒரு குட்டி கடாய், தவா ஒண்ணு, ஒரு ஃப்ரை பேன் ஒண்ணு. ஆம்லெட்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏற்கனவே ரொம்ப நாளா ஒரு பழைய இருந்தது பேன், ஸோ அதை ரொம்ப நாளா மாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு தவா ஒண்ணு, கேஸ்டைன் தவா இருக்கு, இரும்பு தவா இருக்கு. சப்பாத்திக்கும் இதுக்கும் தனியா தான் வச்சிருக்கேன். சில ஐட்டம்ஸ் நான்ஸ்டிக்ல பண்ணா ஒட்டாம இருக்கும்ன்ற மாதிரி சில ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக இது வந்து ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். டெய்லி யூஸ்க்குலாம் இந்த தவா வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கு வந்து என்கிட்ட இருந்த நான்ஸ்டிக் தவா அன்னும் டெல்லி போனப்போ கொடுத்து அனுப்பிட்டேன், அதனால அதுவும் இல்லை. இந்த கடாயும் இந்த மாதிரி ஒரு பேனும் வச்சிருந்தேன், இதை விட கொஞ்சம் பெருசா இருந்தது. ஸோ அது வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா தூக்கி போட்டாச்சு. அது ரொம்ப கொஞ்சம் கோட்டிங் எல்லாம் போக ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அதனால அதுக்கு பதிலா இந்த 3 இது. லாஸ்டா வந்து அண்ணுவோட சாரி, அவளுக்கு வந்து நான் மெட்ராஸ் சாரீஸ்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, ஆன்லைன்ல தான். அதுவும் அது வந்து ப்ரீ புக் பண்ண வேண்டியிருந்தது. நான் புக் பண்ணி கிட்டத்தட்ட 25 நாள் கழிச்சுதான் சாரி அனுப்புனாங்க. இது அவளோட செலக்ஷன். ஏன்னா ரொம்ப சிம்பிளா பல்லு மட்டும் இப்படி கோல்டு கலர் பார்டர் அண்ட் பல்லு மட்டும் இப்படி இருக்கும். ஸோ இது மாதிரி சாரி தான் வேணும், இதுதான் வேணும்னு ஃபால் தச்சிட்டேன் நான் அவளுக்கு. ஸோ சிம்பிளான சாரி தான் எடுத்திருக்கா. வெறும் பல்லுல மட்டும்தான் கோல்டன் டிசைன் இருக்குன்னு நினைக்கிறேன், பிளெயின் சாரி. ஸோ பாத்தீங்கன்னா பல்லுல மட்டும் இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தது, மெரூன் கலர்ல. அவளுக்கு எல்லாமே இந்த மாதிரி தான் லைட்டா தான் பிடிக்குது, அதனால ஸோ பாருங்க பிளெயின் மெரூன். இது இந்த மாதிரி துணி ஆனா நல்லா சூப்பரா இருக்கு, சாஃப்டா, மொடன்லாம் இல்லாம நல்லா இருக்கு. ஸோ இதுதான் வந்து பல்லு ஃபுல்லுமே இப்படி. பிளவுஸுக்கு ஸ்லீவுக்கு மட்டும் இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன், கோல்டன் கலர். வேணும்னா பிளவுஸ் தச்சுக்கலாம். ஸோ அவகிட்ட அவ பெங்களூர்ல இருக்கா, அப்படி வந்திருக்கான் இல்லையா, கொடுத்து அனுப்புனா பெங்களூர்ல வச்சு பிளவுஸ் தச்சுப்பாலா இருக்கும். ஸோ இதுதான். ஸோ எனக்கு அம்மா பொண்ணுக்கான எங்களோட தீபாவளி பர்ச்சேஸ் முடிஞ்சது. நான் என்ன 2 சுடிதார் மட்டும் அதுவும் அமேசான்ல தான் வாங்குவேன், ஏதாவது 600-700 ரூபாய்க்குள்ள. சாரி வந்து 3 எடுத்துட்டேன் பாத்தீங்களா. ஸோ அபிக்கு அவங்க அப்பாக்கெல்லாம் வந்து அவங்கள கூட்டு போய் தான் வாங்கணும், நம்ம வாங்கினா சரிப்பட்டு வராது. ஸோ இவ்வளவுதான் டெக்கரேஷன்ஸ். ஏற்கனவே இந்த மஞ்சள் கலர் அப்புறம் ஆரஞ்சு கலர் ஃப்ளவர்லாம் தொங்க விடுறதெல்லாம் ஏற்கனவே வாங்கினது இருக்கு. ஸோ இந்த தடவை லைட் ஃபேரி லைட்ஸ் ஏற்கனவே வாங்கினது அதுவும் வச்சிருக்கேன், 5-6 இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் இங்க நடுவில் கட்டின்கிட்டையும் அதே மாதிரி பால்கனிலையும் போட்டுட்டு லைட் அதுல போட்டுடலாம். தீபாவளி அன்னைக்கு இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் கொஞ்சம் ஃப்ளவர் லேம்ப் வச்சு அது பண்ணிக்க வேண்டியதான். சிம்பிளான டெக்கரேஷன் தான். முதல்ல தீபாவளிக்கு எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம், அப்புறம் அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ தீபாவளிக்கு அப்புறம் மேபி எங்கேயாவது போய் ஒரு ஸ்டே பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ என்னோட குட்டி தீபாவளி ஷாப்பிங் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எல்லாம் தீபாவளிக்கு என்ன வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லுங்க. என்னென்ன பலகாரம் எல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்மளோட தீபாவளி பலகார இது பிளேலிஸ்டே ஒன்று இருக்கு, தேவைப்படுறவங்க நான் அது இது என்னது ஐ பட்டன்ல இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் ஒன்றும் பெருசா பலகாரம் பண்ற மாதிரி பிளான் பண்ணல, தேவையானது கொஞ்சோண்டு வாங்கிக்கலாமா வெளியில அப்படின்னு. உடம்புக்கும் முடிய மாட்டேங்குது, பிளஸ் இந்த பசங்களும் ஒன்றும் பெருசா விரும்பி சாப்பிட்றது கிடையாது. அதனால ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும்னாலும் ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். மிஞ்சி போனா ஒரு குலாப் ஜாமுன் பண்ணலான் இருக்கேன், பசங்களுக்கு பிடிக்கும். மற்ற முறுக்கு மிக்சரு அது மாதிரி ஏதாவது பண்ணோம்னா இதுங்க சாப்பிடவே சாப்பிடாது, நான் தான் சாப்பிட்டு வெயிட் ஏற்றணும். அதனால இப்படிதான் பிளான் பண்ணியிருக்கேன் தீபாவளிக்கு.
ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். பாய் பாய் செப்பு ஷிட்டு, பாய் பாய்.